ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா, மகா உற்சவ நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நேரம்ங்கிறது நம்ம வீடியோ 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். 3 மணி நேரத்தில் ஆன்சர் கொடுக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் மகா உற்சவ நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராத்திரி தொடங்கி நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் மகா உற்சவ நேரம் இருக்குது. அதோட டைமிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்பப்போ அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமிங் முடியறக்குள்ளே நம்ம சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னோடய மதர்-இன்-லா ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. உங்கள் அத்தனை பேர்த்தோட பிரார்த்தனைக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அக்கா இப்போ ஆன்ட்டி ஓகேவா, நீங்கள் ஓகேவா, வாய்ஸ் இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகிறது தெரியுது. ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ கவனித்து எனக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஆன்ட்டி இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதை நான் சொல்லிடலாமே அப்படின்ட்டு. நவமூலிகை யாகத்துக்கு இன்னொரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. 23ஆம் தேதி பஞ்சமி வருது. இன்னொரு 3 நாள் தான் டைம் இருக்குது. 22ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் முடியுது, சரிங்களா? நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்படி என்னங்கெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க நாங்கள் சேனலுக்கு புதுசு, எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் பேர் கொடுக்கணும் இல்லை என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க, சரிங்களா? அது மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்ன அந்த முக்கியமான ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஏன்னா அது ஓரியன்டாகவே திருப்பி நீங்கள் டவுட் கேட்பீங்க. அதனால் கவனித்து கேட்டுக்கோங்க. என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். வாராகி அம்மனுக்கு கோடி நன்றிகள் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. நாங்கள் நவமூலிகை ஆகிறதுக்கு பணம் கட்டியிருந்தோம். என் பையன் பிகாம் படிக்கிறாங்க, ஏஎன்எஃப்ல ஃபஸ்ட் செமஸ்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவமூலிகை யாகத்துக்கு கட்டியிருந்தோம். அதில் பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா இதே மாதிரி நிறைய அதிசயங்களை நடத்திட்டே இருக்காங்க. அது நல்லாவே கண்கூடாக பார்க்குறோம் நாங்கள். எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். இந்த நவமூலிகை யாகத்தில் கலந்துக்கிட்டது எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அந்த அம்மாவை நம்பினாலே நம்பிக்கை தான். அந்த அம்மா எல்லாமே நல்லா ஓடோடி பண்ணுறாங்க. கண்கூட பார்க்குற இந்த கலியுக தெய்வமாக இருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை. ஜெய் வாராகி. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குமே இந்த 5 வருஷமாக அதே கேள்வி, அதே சர்ப்ரைஸ் தான். எப்படி இதெல்லாம் நடக்குது, இந்த பஞ்சமியில் மட்டும் எப்படி இந்த மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 5 வருஷமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போல்லாம் நீங்கள் பெயர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ, இத்தனை குடும்பங்கள் இதில் உள்ளே வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் உங்களுக்கு நடக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க. சொல்கிறவங்க அத்தனை பேரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏதாவது நடக்கலையா உடனே பஞ்சமிக்கு நவமூலிகை கொடுக்கலாம், அப்படி மட்டும்தான் தோணுது. இது அத்தனை பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன். அத்தனைக்கும் காரணம் வராகி அன்னை. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகாமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். அது போதுமா? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு உற்சவ நேரம் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்க அந்த டைமிங் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. மகா உற்சவ நேரம் இன்றைக்கி ராத்திரி தொடங்கி, அதாவது இன்று மாலை 7:55க்கு தொடங்கி நாளைக்கு மதியம் 1:30 வரை உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 5 வருஷமாக மகா உற்சவ நேரம் அப்படிங்கிறது உக்கிர தெய்வங்களோட அனுகிரகத்தை வாங்குறக்கு, அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற சில ஐதீகம், அது சித்தர்கள் குறிப்பிலேருந்து சொல்லப்படுற அந்த நேரம் இது, சரிங்களா? ஸோ இந்த மகா உற்சவ நேரம் ரொம்ப ரேராக தான் வரும்போதெல்லாம் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மகா உற்சவ நேரம் 3 மணி நேரத்தில் பவர் காமிக்குமா. நீங்கள் ஏதாவது சங்கடத்தில் இருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலையே, என்ன பண்ண போகிறோன்னு மைண்ட் ரொம்ப குழப்பத்துலலாம் இருக்கீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். உங்கள் கண்ணில் அந்த டைமில் மகா உற்சவ நேரம் தெரிஞ்சதுன்னா உடனே அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை செஞ்சால் போதும். 3 மணி நேரத்தில் ஆன்சர் கிடைக்குமா, யாராவது உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எங்கே இருந்தாவது பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரூல் இருக்குது. சில விஷயங்களுக்கு மட்டும் இதுக்கு ரூல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமில் இது பண்ணக்கூடாது. இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. இப்போது நம்ம இந்த விஷயம் செய்யறதுக்கு 3 எலுமிச்சம்பழம் வேணும்.
இப்போ உக்கிர தெய்வங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் நிறைய தெய்வங்கள் உங்களுக்கு தெரியும். காளி, வராகி அன்னை, பிரத்யங்கரா தேவி, மாசாணியம்மன் நிறைய சாமி வந்து இருக்காங்க. அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரங்கி தேவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வஜ்ரங்கி தேவி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வடநாட்டு சைட்லாம் வந்து இவங்களை கும்புறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பக்கம் இவங்களை பற்றி கும்பிட்றாங்க. நமக்கு தான் வந்து தெரியல வஜ்ரங்கி தேவின்னு இப்படி ஒரு தெய்வம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் சக்ஸஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னாலே உடனே வஜ்ரங்கி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்ம கேட்குற விஷயத்துக்கு. காளி அந்த லைனில் காளி அன்னையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு உருவமாக வஜ்ரங்கி தேவியுமா இருக்காங்க. சரிங்களா? இந்த வஜ்ரங்கி தேவி வழிபாடுனாலே மெயினாக கனி எலுமிச்சம்பழம் தான் மெயினான ஒரு பொருளாக வந்து எடுத்துப்பாங்க. 3 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 எலுமிச்சம்பழத்தில் 3 வார்த்தைகள் 2 எழுத்துக்களாக இருக்கும். 3 வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது 3 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். அதனால் 3 எலுமிச்சம்பழம் வேணும். 3 வார்த்தைகளை அந்த ஒரு கண்ணிலையும் நம்ம எழுதணும். இப்போது அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? லகு, ரீம், வம். இந்த 3 வார்த்தைகள் இதை ஒரு எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் எழுதணும். நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் லகு அப்படின்னு எழுதிக்கோங்க. 2வது இருக்க எலுமிச்சம்பழத்தை எழுதிட்டு ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. 3வது கனியில் வந்துட்டு வம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எழுதிக்கோங்க. இதை நீங்கள் இந்த மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே எழுதி சுவாமி ரூமில் வச்சுருங்க. வராகி காலடியில் வச்சாலே போதும், வச்சுருங்க. இப்போது மனசுக்குள்ளே எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா மனசார சக்ஸஸ் ஆகிடும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 3 மணி நேரத்தில் விடை கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. சப்போஸ் கிடைக்கலனாலும் அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும். கண்டிப்பாக பாசிட்டிவான ஆன்சர் வந்துருச்சு. நீங்களே வந்து துள்ளி குதிப்பீங்க. அப்படி ஒரு மிராக்கிள் வந்து பண்ணி காமிக்கும். அதனால் நம்பிக்கையோடு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு மெயின். நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்லாம் மீறி நம்பிக்கையோடு பண்ணணும். அதுதான் மெயின். சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது நம்ம கனியை எழுதி வச்சாச்சு. அந்த 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மகா உற்சவ நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கனியை என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். மனசுக்குள்ளே நல்லா கேட்குற விஷயம் நடந்துங்கிற நம்பிக்கையோடய வேண்டிக்கோங்க. முதல் நாள், அதாவது நீங்கள் எழுதி வச்ச முதல் நாள், நாளைக்கு மதியம் முடியுமா, அன்னைக்கு ராத்திரி ஒரு கனியை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு எழுதுனீங்கல்ல, லகுன்னு எழுதுனீங்கல்ல, அந்த கனியை எடுத்து வெளியே போடணும். கரெக்டாக இந்த கனியை, அந்த லகுங்கிற கனியை அன்னைக்கு ராத்திரியே, அந்த மகா உற்சவ நேரம் முடிகிற அன்னைக்கு அந்த நாள் ராத்திரியே லகு அப்படிங்கிற கனியை எடுத்து வெளியே போட்டுருங்க. சரிங்களா? அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதனால் தான் கரெக்டாக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொன்னது. அப்புறம் அடுத்த நாள் ராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி ரீம்னு எழுதி வச்சிங்களா அந்த கனி, அதை எடுத்து கால்படாத இடத்துல வெளியே போட்டுருங்க. 3வது நாள் அந்த வம்னு எழுதியிருக்கல அந்த கனியை எடுத்து வெளியே போடணும். இப்படி ஒரு நாளும் ஒரு கனியை நீங்கள் போடும்போது 3 நாளைக்குள்ளே அந்த வம் கனி 3வது நாளாக நீங்கள் போடுவீங்க. 3வது நாள் முடியறக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் வந்துட்டு நான் கேட்டது நடந்துருச்சு அப்படின்னு நீங்களே துள்ளி குதிக்கிற மாதிரி சத்தியமாக காதில் விழும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம். வஜ்ரங்கி தேவி நினச்சி நம்ம செய்யும் போது நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் இதே முறையை மறுபடியும் எப்போ செய்யலான்னா அமாவாசையில் எழுதி வைக்கலாம். வஜ்ரங்கி தேவிக்கு அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல். அமாவாசை முடியறக்குள்ளே இதே மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கனியை அதே மாதிரி நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி ஒரு கனியாக தூக்கி போடணும். சரிங்களா? மகா உற்சவ நேரம் இருக்க போய் நான் இந்த டைமிங்கில் பண்ணுங்கன்றேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கேட்குற விஷயம் சீக்கிரம் நடக்கும். அதனால் நார்மல் டைமிங்கும் போது அமாவாசையில் நீங்கள் பண்ணலாம். இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.